இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், முக்கியமாக தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன பேச போகிறேன்னு சொன்னால், இது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதை பகிரங்கமாக அழுத்தி பேச போகிறேன். இவ்வளோதான். என்னென்னா, தமிழ் சினிமாவில் வர்ற இயக்குநர்களுக்கும் சரி, புதுசாக நான் மக்களை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்களும் சரி, புது ட்ரெண்டு வேர்ல்டுக்கே தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்கும். அது இதுலேயும் முன்னோடியாக இருக்குது. என்னென்னா, தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதியை வச்சு ஏன் ஜாதி உயர்ந்த ஜாதி அப்படின்னு படத்தை இயக்கி பெரிய லெவலில் சம்பாதிச்சவர் இயக்குனர் பாரதிராஜா. பாரதிராஜா பேரை உச்சரிக்கிறேன். காரணம், ஜாதியை மையப்படுத்தி ஏன் ஜாதி பெரிய ஜாதி அப்படின்னு மையப்படுத்தி எடுத்தீங்க. ரைட், ஓகே, எடுத்தீங்க. படம் சூப்பர் ஹிட்டு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, மொழி தெரியாதவங்க கூட படம் பார்த்து வெற்றி படமாக்குனீங்க. நீங்கள் மாபெரும் கோடீஸ்வரராக ஆனீங்க. சரி, வாங்கினீங்களே, அந்த பணத்தை ஜாதியை வச்சு தானே படத்தை சம்பாதிச்சிங்க. அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு என்ன பண்ணீங்க? உங்கள் ஜாதிக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். வாங்க. ஒரு ஸ்கூலு, இல்லை ஒரு காலேஜி, இல்லை ஒரு 500 பேர் 5000 பேருக்கு வீடு, ஹாஸ்பிட்டல், இல்லை ஹாஸ்பிட்டலு, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஜாதியை வச்சு சம்பாரிச்சிங்க, எதுவும் அந்த ஜாதிக்கு பண்ணலை. வரலாறு இல்லை, ப்ரூவ் பண்ண முடியாது. அடுத்தது அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சி நான் மக்களை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புறப்பட்டு வர்றாங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க. சாலிகிராமத்தில் வாடகை கொடுக்க வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாதவன் அரசியல் கட்சியெலாம் ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு கார், புது வீடு வாங்கிட்டே இருக்க, கார் வாங்கிட்டே இருக்க. நீ சம்பாதிக்கிறீல்ல, நான் மக்களை காப்பாற்ற போகிறேன்னு சம்பாதிச்சுட்ட. உன் கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் ரோட்டில் சுற்றுறான்டா. அவனுக்கே நீ ஒன்றும் பண்ணலை. உன்னை கூட இருந்த, உன்னை உயர்த்தி விட்ட, உன் கூடவே இருந்த, உனக்காக உழைச்சவனுக்கே நீ எதுவும் பண்ணாத. நீ மக்களுக்கு என்ன பண்ணுவ? நீ பண்ணவே மாட்டேன். நீ வர்ற, கட்சி ஆரம்பித்தா, நல்லா சம்பாதிச்சா, விதவிதமாக காரில் போகிற, தினம் பேட்டி. அப்போது இந்த அரசியலும் சினிமாவும் என்னென்னா, உனக்கு நீயே. நான் இதை இப்போ வர்ற இயக்குநர்களை எல்லாருக்கும் ஜாதி இருக்குல்ல, அவங்க அந்த ஜாதியை மையப்படுத்தி பாரதிராஜாவுக்கு அந்த ஜாதி பெரிய ஜாதி அப்படின்னு தெரியும்போது சம்பாரிச்சிங்க. இப்போ அடுத்த வர்ற தலைமுறை இயக்குநர்களுக்கும் ஜாதி தெரியுது. அப்போ ஜாதியை வச்சு படம் எடுக்கிறாங்க. அவங்கள போய் இப்படி நீ கேட்க முடியும்? நீ ஜாதியை வச்சு படம் பண்ண, நீ உங்கள் மக்களுக்கு என்னன்னு நானும் கேட்குறேன். அவங்களையும் உங்கள் ஜாதியை மேம்படுத்தி ஒடுக்கப்பட்டோம், தாழ்த்தப்பட்டோம், அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து சம்பாதிக்கிறீங்களே. சம்பாதிச்ச படத்தை அதுக்கு ஒரு 100 பேருக்கு, இல்லை ஒரு 500 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன், இல்லை ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணேன், இல்லைன்னா படிப்பு வசதி பண்ணேன், ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. வர்ற இயக்குநர்களும் சரி, அரசியல்வாதியும் சரி, மக்களை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதி எதுவும் செய்ய மாட்டான். அவன் மட்டுமே முன்னேறான். பின்னாடி போகிறதுக்கு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி சினிமா அவன் ஜாதியை மையப்படுத்துவான். அவனை போய் கேட்க முடியாது.